2026 திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் போட்டி, 29 மோடிக்கும் விஜய்க்கும் போட்டி. ஸ்டாலினை விட வசீகரமானவர். ஸ்டாலினுடைய முகத்தை காட்டி வாக்கு பெற முடியாது. அந்த கட்சியினுடைய கட்டுமானத்தை வைத்துத்தான், அவர்கள் கையில் வைத்திருக்கிற பணத்தை வைத்துத்தான் அவர்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். நம்முடைய விஜய்க்கு முகம்தானே வசீகரம். இஸ்லாத்தில் நான் வியந்து வியந்து போற்றுவது இந்த ஜக்காத்தையும் வக்ஃபையும் தான். எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரர் என்பதற்கு சொல்லுகிறேன். பாராளுமன்றம் ஒரு சட்டம் செய்கின்ற போது இந்த ஆண்டு விழாவில் தீர்மானம் போடுவது போல் மாற்றிவிட்டாய் சட்டமன்றத்தில். பெருவாரியை திரும்ப பெற்றதை அறிந்திருந்தும் உங்களுடைய கச்சத்தீவை இந்திரா காந்தியோடு மோதி பெற்றுத்தருவதற்கு தயாராக நீ இல்லை. ஆகவே உன் காலத்தில் தான் இந்த கச்சத்தீவு இழக்கப்பட்டது. இப்பொழுது நீ தீர்மானம் போட்டு விட்டால் மீனவர்கள் உன்னை நம்புவார்கள் என்று நீ நம்புகிறாய். சட்டமன்றத்தில் நாங்கள் தீர்மானம் போட்டோம், கச்சத்தீவுக்கு போட்டோம், மீனவர்கள் மகிழ்வார்கள். அப்புறம் முஸ்லீம்களுக்கு போட்டோம், முஸ்லீம்கள் மகிழ்வார்கள். இது எல்லாம் நாடகமாக நடத்துவது. எவ்வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறோது விட்டு மாற்றான ஆட்சி இருக்கிறோது வெறும் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு பாரதிய சங்க ஆண்டு விழா தீர்மானம் மாதிரி நீ போட்டியனா என்ன பயன்? அதே மாதிரி நான் சொல்லுகிறேன், இந்த இந்த அரசியலை தான் திமுக செய்கிறது. விஜய் இந்த சனியனையே செய்து தொலைத்து என்ன பண்ண போகிறார்? திராவிட இயக்கம் ஜாதியை ஒழிக்கிறேன் என்று சொன்னது உண்மையில்லை. அதிகார அரசியலில் ஜாதி அவர்களால் கட்டிப்படுத்தப்பட்டது. அது கருணாநிதி சொன்னார், ஜாதி என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. நான் புதிதாக அதை உண்டாக்கவில்லை, புதிதாக என்னோடு சேர்த்துக்கொள்ளவும் இல்லை. அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், இல்லை என்பது வேறு, அதை மறுக்க முடியாது என்று சொன்னார். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க, அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல கருப்பையா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் ஏற்கனவே அரசமைப்பு சட்டம் தொடர்ந்த காலத்திலேருந்தே பலமுறை திருத்தப்பட்டிருக்குது. இப்போ பாஜக அரசு ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. ஒரு பக்கம் இது அதாவது ரயில்வே துறை, பாதுகாப்பு துறைக்கு அப்புறம் அதிக அளவிலான சொத்து வக்ஃப் வாரியத்துக்கு இருக்கு. இது சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டிருந்தால் இஸ்லாமியர்கள்ட்ட அது போய் சேர்ந்திருக்கும், ஒரு ஏழை இஸ்லாமியர்கள்ட்ட போய் சேர்ந்திருக்கும். அதற்கான மாற்றம் இஸ்லாமியருடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாஜக தரப்புல சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்புகள் செய்யறது, தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க. திமுக அரசு உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. எப்படி பாக்குறதுங்க இந்த மசோதாக்கு வரக்கூடிய எதிர்ப்பு? வழக்கு தொடுக்க போகுதா? முஸ்லீம்கள் தொடுக்க மாட்டாங்களா? முன்னாடி பாதியில் விளக்க வாபஸ் வாங்கிடுவேன். அப்புறம் ஆட்சி போயிடுச்சுட்டான். ஐயே இந்த ஆளில் நம்பி வழக்கு போனால் வழக்கை எந்த நேரத்தில் கழுத்தெடுத்து திரும்ப பெறுவார்கள், இல்லை ஆற போட்டு விடுவார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. முஸ்லீம்கள் போட வேண்டும் அந்த வழக்கை. ஆனால் இல்லை, வழக்கமாக எவ்வளோ திருத்தங்கள் வந்திருக்கு. இப்போ இந்த திருத்த மசோதாக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் வருவதற்கு என்ன காரணம்? இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவது பிஜேபி. அது ஆர்எஸ்எஸ் விதையிலிருந்து முளைத்த செடி. எப்பொழுதுமே அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இது இந்துக்களின் நாடு என்பது அவர்களுடைய கொள்கை. ஆகவே முஸ்லீம்கள் இங்கே இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். நீ போவதென்றால் அப்பொழுதே போயிருக்க வேண்டியதானே. மீதம் மிச்சம் இருக்கிறவர்கள் இங்கே உரிமைகளெல்லாம் கோரிக்கொண்டிருக்கக்கூடாது. இருக்கிறபடி வந்ததை வரவு வைத்து கொள்ள வேண்டும் என்பது போலத்தான் அவர்கள் எப்பொழுதும் பேசுவார்கள். ஆகவே எப்பொழுதும் பிஜேபி வருவதிலே 100க்கு 100 அவ்வளவு பேரும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவதற்கு காரணம் இவர் இந்த மோடி எதிர்ப்பில் இருக்கிறார் என்று. வாஜ்பாயோடு இருந்தவர் தான் இவர். ஒன்றும் பெரிய தூய யோவான்கள் இல்லை. ஆனாலும் இப்பொழுது இவருக்கு தொடர்ந்து இவர் ஆட்சியில் இருப்பதற்கு முஸ்லீம்களுடைய ஓட்டும் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டும் தான் காரணம். 8 மணிக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு ஆள் பாக்கி இல்லாமல் போடுகிறார். அவ்வளவு நம்பத்தக்கவரா என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. முஸ்லீம்கள் தங்களை சார்ந்து தாங்கள் போராடி கொள்ள வேண்டுமே தவிர இந்த ஸ்டாலினையெல்லாம் வைத்து போராடினால் 4 எம்எல்ஏ கிடைக்கிறது என்பதற்காக உங்களுடைய முஸ்லீம் லீக்குகளே முனைப்போடு பேசவில்லையே. முஸ்லீம் லீக்குகள் எவ்வளவு போராட்டம் நடத்த வேண்டும்? திமுகவோடு சேர்ந்து கூட்டணியில் 2 இடங்கள் தருவார்கள், வாங்கி கொண்டு நாம் இருப்போம் என்பதுதான் இவர்களுடைய எண்ணமே தவிர நாங்கள் சட்டமன்றத்தில் இவர்களுக்காக பேசிவிட்டோம். நீ பேசினால் என்ன, பேசாவிட்டால் என்ன? சட்டமன்றத்தில் பேசி என்ன ஆக போகிறது?
மூன்று நான்கு முஸ்லீம்கள் பேசினார்கள் என்ன, பேசாவிட்டால் என்ன, எந்த சட்டத்தை இவர்களால் தடுத்து நிறுத்தப் போகிறார்கள்? நான் சொல்லுகின்ற கருத்தே, நான் ஏன் இதில் பாகுபாடு சொல்லுகிறேன் என்றால், இதில் 2 பெண்களை போடுகிறார்கள் அந்த வாரியத்தில். அதில் ஒன்றும் தப்பில்லை, நூர்ஜஹானையும் மும்தாஜையும் போட்டுவிட்டால் பிரச்சனை இல்லை அது. ஆனால் 2 ஆண்களை போடுகிறார்களே இந்துக்களை, அது ஐயுறுகிறார்கள் எல்லாரும். இதற்காக இஸ்லாமிய அமைப்புக்குள் இந்துக்கள் போடப்பட வேண்டும். இந்துக்கள் நுழைவதற்கு அதில் என்ன வேலை இருக்கிறது? அதுவும் இவர்களுக்கு சார்பான கட்சிக்காரனைத்தான் போடுவான். அவன் கண்டிப்பாக உள்ளே உட்கார்ந்து அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. வக்ஃபுக்குள்ள எந்த முஸ்லீம் அல்லாதவர்களும் உள்ள வரப்போறது இல்ல, வக்ஃபு நிர்வாகத்துல தானே அந்த 2 பேர் பயணிக்க போறாங்க, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நிர்வாகம் தானே கருத்துக்களை முடிவு செய்கிறது. நிர்வாகம் தானே. இப்போ பாராளுமன்றத்தில் இவர் என்ன மோடி மண்ணா வெட்டுகிறார்? இந்த நாடு எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்கின்ற இடத்தில் அவர் இருக்கிறார். அதுபோல் வக்ஃபு வாரியம் என்பது மேல்நிலை சுப்ரீம் பாடி. அதில் 2 பேர் இந்துக்கள் எதற்கு வர வேண்டும்? தேவையில்லை. திருவண்ணாமலை கோயிலில் நீங்கள் எந்த முஸ்லீமை போட்டிருக்கிறீர்கள்? சிதம்பரம் நடராஜர் கோயிலில் எந்த கிறிஸ்துவரை போட்டிருக்கிறீர்கள்? தேவையில்லை. ஒன்று, காந்தியை மாதிரி ஒரு இந்துவை போடலாம், அவர் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார், நான் சொல்லுவது. அதனால் நம்ம அந்த ரீதியாக சிந்திக்கக்கூடாது. காந்தி மாதிரி ஒருவர் இருந்தால் அவரை நீ இந்துவாக அந்த முஸ்லீம்கள் பாதுகாப்புக்காக போடலாம். காந்தி பாதுகாப்பார். அவரால் தான் இந்தியா 75 ஆண்டுகளாக சமயச்சார்பற்ற நாடாக இல்லை. இந்த சட்டத்தினால என்ன பாதிப்பு? பாஜக கொண்டு வந்துருச்சுங்கிறதுனால இதை நம்ம எதிர்க்கிறோமா? இல்லை, அந்த 2 பேரையும் அவர்கள் இந்துவை போட்டது தேவையில்லாதது. அவர்கள் உள்ளே போட்டப்பட்ட பிறகு எப்படியெல்லாம் இடைஞ்சல் கொடுப்பார்கள் இல்லை என்னது அது சொல்ல முடியாது இப்பொழுது. இன்னொன்று, 5 ஆண்டுகள் ஒருவன் இஸ்லாத்தில் இருந்தால்தான் அவன் வக்ஃபு செய்ய வேண்டும் என்று. வக்ஃபு என்பது தானம் கொடுப்பது, அல்லாவுக்கு கொடுப்பது. நீங்கள் யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்றால் அலாவுதீனுக்கு இல்லை. நீங்கள் உங்களுடைய சொத்து பெருவாரியாக இருந்தால் ஒரு முத்தவல்லியை ஏற்படுத்தி அந்த சொத்தை அல்லாவுக்கு கொடுக்கிறீர்கள். அல்லாஹ் ஏழைகளுக்காக அதை பெற்றுக்கொள்கிறார். அவருடைய மக்கள் ஏழை மக்கள் தான். ஆகவே வசதி உடையவனாக உன்னை ஆக்கினேன், உன்னை பணம் இருந்தால் கொடு, அதை இல்லாத மக்களுக்கு நான் செலவு செய்து இந்த முழு சமூகத்தையும் தன்னிறைவு சமூகமாக, சோத்துக்கு தவிக்கிற சமூகமாக இல்லாமல் அந்த சமூகத்தை வைத்துக் கொள்வது என்னுடைய வேலை என்று அல்லாஹ் நினைக்கிறார். அதனாலே தான் வக்ஃபு சொத்து என்பது அல்லாஹ்வுக்குரிய சொத்து. நீங்கள் எழுதி வைத்து விட்டாலே அது அல்லாஹ்வுக்கு போய்விடும், திரும்ப வாங்க முடியாது. ஒரு முறை கொடுத்தால் கொடுத்ததேன். இந்து சட்டங்களிலெல்லாம் கொடுக்கலாம், திரும்ப பெறலாம், அடித்ததெல்லாம் உயிரோடு இருக்கின்ற வரையிலும் எல்லா காரியத்தையும் செய்யலாம். இதெல்லாம் ஒன்றும் செய்ய கொடுத்தால் கொடுத்தது தான், திரும்ப வாங்கவே முடியாது. ஏனென்றால் அது அல்லாஹ்வுக்கு போகிறது, அல்லாஹ்விடமிருந்து அது ஏழைகளுக்கு போகிறது. முத்தவல்லியை நியமிப்பதனுடைய அடிப்படை அந்த சொத்து ஒழுங்காக அதனுடைய பயன் ஏழைகளுக்கு போக வேண்டும் என்பது தான். ரொம்ப நல்ல இஸ்லாத்தில் நான் வியந்து வியந்து போற்றுவது இந்த ஜக்காத்தையும் வக்ஃபுவையும் தான். அவருக்கு எல்லாருக்கும் ஏதோ மதம் உண்மையை பேசு, இன்னொருனுடைய பெண்டாட்டியை பார்க்க. நீங்கள் அதை பற்றி தெரிந்தவருங்கிறனால உங்ககிட்ட கேட்குறேன். வக்ஃபுங்கிறது ஒரு ஏழை முஸ்லீம்களுக்காக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இன்னைக்கு வக்ஃபுங்கிறது பெரிய அளவிலான சொத்துக்கள் இருக்கு, ரயில்வே துறை பாதுகாப்பை விட அதிகமாக இருக்கு. ஆனால் அந்த இஸ்லாமியர்களுக்கு, ஒரு ஏழை இஸ்லாமியர்களுக்கு இந்த வக்ஃபுனால பயன் இல்லையே. பயன் இல்லாத காரணம் இந்த முத்தவல்லிகள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்காதவர்களாக போனார்கள். பல இடங்களில், எல்லா இடங்களிலும் சொல்ல முடியாது, பல இடங்களில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ரூபாய் வாடகைக்கு விட்டுருப்பான். இப்பொழுது அது 50,000 ரூபாய் வாடகையாக ஆகிருக்கும். ஏனென்றால் ஒரு பவுன் 100 ரூபாய்க்கு விற்ற காலத்தில் 2000 ரூபாய்க்கு விட்டுருப்பான். இப்போ 68,000க்கு விற்கிற போது வாடகையும் அது மாதிரி ஏறி இருக்கும் அல்லவா, வாங்க மாட்டான். என்ன செய்வான் என்றால், இவன் 2000 ரூபாயிலேருந்து ரொம்ப சிரமப்பட்டு 4000 ஆக்கி விட்டோம் என்பது போல் ஒரு ஏற்பாடு செய்து கொண்டு 50,000 ரூபாய் 46,000 ரூபாய் இவன் ஒதுக்கி கொள்வான். அவன் என்ன செய்வான், 46,000ல் உனக்கு இன்னொரு 5,000 குறைவாக தருகிறேன், உனக்கு 10,000 5,000 மிச்சம், எனக்கு 30,000 மிச்சம் என்று ரெகுலராக இதெல்லாம் நடந்து கொண்டிருப்பான். ஆகவே நியாயமாக எந்த மதமும் தன்னுடைய ஏழைகளுக்கு பரிவாக பேசுகிறது என்றாலும் கூட ஏழையே இருக்கக்கூடாது, இந்த நிறைய தன்னிறைவு சமூகமாக இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று சிந்தித்தவர் நபிகள் தான். நபிகள் மட்டும்தான். இந்த சமூகத்தில் மட்டும்தான் ஜக்காத் என்கின்ற ஒரு தர்ம அமைப்பும் 40ல் 1 ரூபாய்
100 ரூபாய்க்கு 2.5 ரூபாய். நீ ஏழையாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தால் இந்த 2.5 ரூபாயை நீ, இட் இஸ் ஏ டேக்ஸ், இட் இஸ் நாட் ஏ டொனேஷன். நீ உன்னுடைய விருப்பப்பட்டெல்லாம் செய்வது, தானாக செய்வது வேறு. இது கொடுக்காவிட்டால் நீ முஸ்லீமாக இருக்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் கடுமையாக இருந்திருக்கிறார். 10 பேர் இவன் வசதி உடையவனை காப்பதற்காக மட்டும் இல்லை இஸ்லாம். கிழக்கரை மரக்காயர்கள் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கின்ற சமூகம் இல்லை இஸ்லாம். அகத்திக்கீரை விற்கிற பாத்திமாவும் இதில் பயன்பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர். அகத்திக்கீரை முக்காடு போட்டுக்கொண்டு சந்தையில் உட்கார்ந்து அகத்திக்கீரை விற்கிறாளே, அவருடைய மகளை எப்படி படிக்க வைக்க போகிறோம், எப்படி திருமணம் செய்ய போகிறோம் என்று தவித்து கொண்டிருக்கிறாளே. நீ தவிக்க வேண்டாம், அல்லாஹ் நான் இருக்கிறேன், வக்ஃபு சொத்துக்களை பாதுகாத்து உனக்கு கொடுப்பேன் என்பதுதான் என்னுடைய அடிப்படை. அப்புறம் அந்த வக்ஃபு சொத்துக்கள் சரியாக பராமரிக்கப்படாமலும் பல பேரால் சாப்பிடப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டால் அந்த அகத்திக்கீரை விற்கிற பாத்திமாவுக்கு அந்த சமூகத்தால் அதை சரி செய்யணும் தானே பாஜக கொண்டு வருது. இல்லை, பாஜக இல்லாத வேலையெல்லாம் செய்யும். பாஜக செய்வதனாலேயே ஐயம் வருகிறது. என்ன என்றால், இப்போ காங்கிரஸ் எத்தனையோ சட்டங்களை செய்தது யாரும் ஐயுற மாட்டார்கள். ஏனென்றால் காங்கிரஸில் போய் இந்த சட்டம் எங்களுக்கு எதிராக இருக்கிறது சொன்னால் அவன் மாற்றிக்கொள்வான். ஏனென்றால் அவன் எப்பொழுதும் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்து அப்படி பழக்கப்படுத்தியிருக்கிறார் காந்தி. இந்த நாடு மதசார்புடைய நாடு இல்லை, இது எல்லாருக்குமான நாடு என்று காந்தி பழக்கப்படுத்தியிருக்கிறார். சமயச்சார்பின்மை என்ற கொள்கையே இந்தியாவில் தான் இருக்கிறது. இது காந்தி தான் காரணம். ஆனால் இன்றைக்கு இவர்கள் இதை இந்துக்களின் நாடு என்று சொல்கிறார்கள். இட் இஸ் எ ஹிந்து ராஷ்டிரா. இதனுடைய மூலபீடம் புனா, அங்கே தான் மோடி இப்பொழுது போயிட்டு வந்தார். இது இந்து ராஷ்டிரா. தமிழக வெற்றிக்கழகம் இந்தி பாஷா, சமஸ்கிருத பாஷா, இதுதான் இவர்களுடைய கொள்கை. அதனாலே இந்த இவர்கள் செய்கின்ற காரணத்தினாலே ஐயம் ஏற்படுகிறது. இப்போ வக்ஃபு வாரிய சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வராங்க, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்புன்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகமும் எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரர் என்பதற்கு சொல்லுகிறேன். பாராளுமன்றம் ஒரு சட்டம் செய்கின்ற போது இது உனக்கு இது வந்து பாரதியார் சங்க ஆண்டு விழாவில் தீர்மானம் போடுவது போல் மாற்றிவிட்டாய் சட்டமன்றத்தை. அந்த சட்டமன்றத்துக்குரிய மதிப்போடு இல்லை. நீயே நீட்டை கொண்டு வருவாய் பாராளுமன்றத்தில், உன்னுடைய மந்திரி காந்தி செல்வன் கொண்டு வருவார். பிறகு நீங்களே அதை நிறைவேற்றுவதற்கு, சட்டமாவதற்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள். பிறகு இங்கே வந்து சட்டமன்றத்தில் நீட்டை எதிர்த்து தீர்மானம் போடுவீர்கள். உங்களுடைய அப்பன் காலத்தில் உங்களுடைய மந்திரி நீட்டை கொண்டு வருவார், நீங்கள் சட்டமன்றத்தில் சட்டம் போடுவீர்கள் நீட்டை எதிர்த்து. ஏனென்றால் உங்களுக்கு 1000 கோடி ரூபாய் சந்தை பறி போய்விட்டது. அதே மாதிரி எல்லாவற்றுக்கும் கச்சத்தீவுக்கு ஒரு தீர்மானம் போடுவீர்கள். கச்சத்தீவை இழந்ததே உன் காலத்தில் தான். சரி, நாங்கள் எதிர்த்தோம், இந்திரா காந்தி மீறி கொடுத்தார் என்பது உங்களுடைய கட்டமானால் காங்கிரஸோடு நீ சம்பந்தப்பட்டு ஆட்சியிலே பாதி பங்கை பெற்றுக்கொண்டு மந்திரியாக இருந்தாயே, அப்பொழுது இங்கே வா, கச்சத்தீவை பெற்றுத்தான். மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அயல் விவகார மந்திரிகள் எல்லாம் காங்கிரஸ் மந்திரிகள் தானே, இவர்களும் பங்கு பெற்றுத்தானே இந்த அரசாங்கம் நடக்கிறது. நீ நெருக்கடி கொடுத்தாயா என்று கேட்கிறேன். பெருவாரியை இழந்தார் மேற்கு வங்காளத்தில். பெருவாரியை எடுத்து நேருவிடம் கொடுத்து, நேரு பாகிஸ்தானுக்கு கொடுத்து விட்டார். கொதித்து விட்டார் நம்முடைய சாட்டர்ஜி, அவர் பானர்ஜி. என்னுடைய மண்ணை எடுத்து இன்னொருவனுக்கு கொடுப்பதற்கு நீ யார் என்று கேட்டார். இவ்வளவு நேருவும் அவரும் ஒன்றாக சிறையில் இருந்தவர்கள். நீ யார் என்னுடைய மண்ணை எடுத்து இன்னொருவனுக்கு கொடுப்பதற்கு? நான் மாநில அரசாங்கம் ஒன்று இருக்கிறேன், என்னிடம் கேட்க வேண்டுமா வேண்டாமா? நாங்களும் சம்மதித்து தான் நீ அதை கொடுக்க வேண்டுமே தவிர, இப்படி ஒன்றை கொடுத்தால் எங்களுக்கு எதை பெற்று தந்தா என்ற கேள்வியை நான் கேட்பேன் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த கருணாநிதி இதையெல்லாம் தெரிந்து செய்தாரா என்று கேட்கிறேன். இவருக்கு முன்னாலே இதெல்லாம் நடந்திருக்கிறது. இவர் பின்னாலே 1970க்கு பின்னாலே தான் இவர் கச்சத்தீவை இழக்கிறார். 1948, 50லேயே நேரு தூக்கி கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அன்றைக்கு அவர் சொன்னார், இந்திய மண்ணை தூக்கி கொடுப்பதற்கு நேரு அதிகாரம் பெற்றவர் இல்லை. இந்திரா காந்தி அதிகாரம் பெற்று கொடுத்து விட்டாரே, நேரு அதிகாரம் பெற்றவர் இல்லை. ஹீ இஸ் அ பிரைம் மினிஸ்டர், அவ்வளவுதான். இந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு நாட்டினுடைய மண்ணில் ஒரு அங்குல மண்ணை கூட கொடுப்பதற்கு உரிமை கிடையாது. பாராளுமன்றம், கீழே உள்ள சட்டமன்றங்கள் எல்லாரும் சம்மதித்து அதற்கு பதிலாக எதை பெறுவது என்றெல்லாம் விவாதித்து அப்படித்தான் கொடுக்க முடியுமே தவிர, இவர் என்னமோ இங்கிருந்து ஒரு கையெழுத்து போட்டு அனுப்பினார், பெருவாரி அந்த பக்கம் சேர்த்து கொண்டு விட்டார்கள் என்றால் இதெல்லாம் சட்டப்படி செல்லாது என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட் சட்டப்படி செல்லாது என்று சொல்லிவிட்டது. பெருவாரியை திருப்பி வாங்கி விட்டோம். அயல் நாட்டுக்கு கொடுத்த பெருவாரி என்பது பாகிஸ்தான் எல்லையில் உள்ள நம்முடைய நாட்டு கிராமம். இதை அவர்களுக்கு கொடுத்து திருப்பி வாங்கி விட்டோம். எல்லை கோட்டை தள்ளி போட்டு கொண்டு விட்டோம். நேருவுக்கு ரொம்ப வெக்கமாக போய்விட்டது.
நீ யார்? இது என்ன உன்னுடைய வீட்டிலே உள்ள குரோட்டன்ஸ் செடி சட்டியை தூக்கி இன்னொருத்தனுக்கு கொடுப்பது கூட கொடுப்பாயா இந்த மண்ணை? அதெல்லாம் நடக்காது என்று சொல்லிவிட்டால் சட்டப்படி செல்லாது என்பதை மெய்ப்பித்தார். இப்பொழுது நீ கச்சத்தீவுக்கு போயிருக்க வேண்டுமா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்திய நாட்டு மண்ணை, தமிழ்நாட்டு மண்ணை இந்திரா காந்தி தன்னுடைய விருப்பம் போல் கொடுப்பதற்கு இவர் யார்? இவர் என்ன மகாராணியா, எம்ப்ரஸா? கேட்டு அதை போராடி வாங்கியிருக்க வேண்டும். இன்னும் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாலும் சரியாக போய்விட்டதா? இல்லை, ஒரு மாநில அரசு சட்டமன்றத்தை தீர்மானம் போடுவது என்பது நம்ம ஏமாற்றுவதற்காக. சட்டமன்றம் சட்டம் செய்வதற்குரிய இடம். நீ பல சட்டங்கள் செய்கிறாய், அவையெல்லாம் மக்களை கட்டுப்படுத்துகின்றன, நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்கிறது. இது நீ சும்மா இருக்க முடியாமல் அரிப்படுத்து போய் சட்டமன்றத்தில் தீர்மானம். பாரதிய சங்க இல்லை பாரதியார் பேரில் சங்கம் வைத்திருக்கிறான்ல, அவன் இன்னாரை வைத்து ஆண்டு விழா நடத்துவதென்றும் 3 நாட்களுக்கு இந்த விழாக்களை நடத்துவதென்றும் இந்த சங்கம் தீர்மானிக்கிறது. இது ஒரு தீர்மானம், வெட்டி தீர்மானம். இது தீர்மானம் போட நாடாளுமன்ற திமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஒரு மாநில அரசு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதியா அந்த குரலா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்கிறது ஒரு நடைமுறை தானே. சும்மா எல்லாம் டோக்கன் தான், அவ்வளவும் டோக்கன் ப்ரொட்டஸ்ட் டோக்கன். இது எல்லாம் சட்டமன்றத்தில் நீ எடுத்துனா செல்லுமா? இது சட்டமன்றத்தில் நீ செய்யாமல் நீ குரல் கொடுத்தா புரிஞ்சுக்க மாட்டார மோடி? இதெல்லாம் சும்மா நீயே நீட்டை கொண்டு வா பார்லிமெண்ட்டில் உன் காந்தி செல்வனின் மூலம், நீயே அதுக்கு எதிராக தீர்மானம் போடு. நீயே உன் காலத்தில் மால் அட்மினிஸ்ட்ரேஷன் பெருவாரியை திரும்ப பெற்றதை அறிந்திருந்தும் உங்களுடைய கச்சத்தீவை இந்திரா காந்தியோடு மோதி பெற்றுத்தருவதற்கு தயாராக நீ இல்லை. ஆகவே உன் காலத்தில் தான் இந்த கச்சத்தீவு இழக்கப்பட்டது. இப்பொழுது நீ தீர்மானம் போட்டு விட்டால் மீனவர்கள் உன்னை நம்புவார்கள் என்று நீ நம்புகிறாய். ஒன்று அது மாதிரி உனக்கு சொல்லுகிறேன், ஈழம் அழிந்ததும் உன் காலத்திலே தான். நீ கூட்டணியில் இருக்கிற காலத்தில் தான் காங்கிரஸ் சிங்களவர்களுக்கு உதவி செய்து ஈழம் சுடுகாடாகிவிட்டது. அப்பொழுது உன்னுடைய மகள் டிஆர் பாலு, தொல் திருமாவளவன் 3 பேரையும் நம்முடைய ராஜபக்சேயை கட்டிப்பிடித்துக் கொள்வதற்கு அனுப்பினார். நான் திருமாவளவனுக்கு சொன்னேன், கம்பளி பூச்சி உருவது போல் இல்லையா, ஒரு பெண்ணை கட்டி பிடித்திருந்தால் சுகமாக இருக்குமே, அதை விட்டு இந்த ராஜபக்சேயை போய் கட்டிப்பிடிக்கிறீர்கள் என்று தினமணியில் எழுதினேன். வெட்கம் இல்லாமல் இவர்களெல்லாம் போனார்கள். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்று வேறு நம்முடைய திருமாவளவன் சொல்லிக் கொண்டார். அவர் எப்பொழுதுமே ஏதாவது சொல்லுவார் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த தீர்மானங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல வரீங்க. ஸ்ட்ராட்டஜி இது என்ன ஸ்ட்ராட்டஜி? இது உண்மையை பேசுவதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஏமாற்றுவதற்காக உள்ள ஸ்ட்ராட்டஜி. அதாவது சட்டமன்றத்தில் நாங்கள் தீர்மானம் போட்டோம், கச்சத்தீவுக்கு போட்டோம், மீனவர்கள் மகிழ்வார்கள். அப்புறம் முஸ்லீம்களுக்கு போட்டோம், முஸ்லீம்கள் மகிழ்வார்கள். இது எல்லாம் நாடகமாக நடத்துவது. எவ்ரிதிங் இஸ் ட்ரமடைஸ்ட். இந்த வேலையை அவர்கள் செய்வார்கள். இப்போ தமிழக வெற்றிக்கழகமும் அதுக்கு தான் நான் சொன்னேன், நீட்டை கொண்டு வந்தது நீ, நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போடுறவன் நீ, ஈழத்தை சுடுகாடு ஆக்கியவன் நீ, அதுக்கு பிறகு இந்த கச்சத்தீவை கொடுத்ததுக்கு காரணமாக இந்த ஆட்சி கட்டில இருந்தவன் நீ. அன்றைக்கு சரியான நிர்வாகத்திறன் உனக்கு இருந்திருந்தால் நம்முடைய மேற்கு வங்காள முதலமைச்சரை போல அந்த கச்சத்தீவை திரும்ப பெற்றுக்கலாம். சும்மா வெறுமனே என்ன செய்வது? இப்ப தமிழக வெற்றி கழகமும் வக்ஃப் வாரியத்துக்கு எதிராக போராட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க வக்ஃப் வாரியத்துக்கு எதிராக. இது எப்படி பாக்குறது சார்? அதான் அவன் ஓட்டு விற்கணும்ல, அவன் ஓட்டு நல்லதுதான். இந்த முஸ்லீம்கள் கண்மூடித்தனமாக ஒரேடியாக திமுகவுக்கு போடுவதை விட கொஞ்சம் முன்பக்கம் வந்தால் அவன் ஓட்டு கொஞ்சம் பிரியும். அதனால் அப்புறம் போராட்டம் நடத்தினால்தான். இவருக்கு என்ன ஒரு தனி கொள்கை இருக்கிறது? இந்த ஏதாவது அவர்கள் சொன்னால் அடுத்ததாக நாங்களும் இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்கு, இல்லாவிட்டால் எப்படி ஆட்சிக்கு வருவோம் என்று இவர்கள் கருத முடியும்? ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாமா? அதுக்காக இப்பொழுது பரந்தூரிலே போய் அந்த இடத்தை அவர் மீட்டு கொண்டிருந்தாலே இவருக்கு கிரெடிபிலிட்டி வந்திருக்கும், நம்பகத்தன்மை வந்திருக்கும். பரந்தூருக்கு போனால் ஒரு நாள் பேசினார். சுற்றி அவர்கள் திமுககாரர்கள் சொந்த இடங்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் விலையேறுவதற்காக விமான நிலையம் அந்த இடத்திற்கு வந்தால்தான் சொந்த இடங்களின் விலைகள் ஏறும் என்பதனாலே இந்த வேலையை செய்கிறார்கள் என்று பேசி வீட்டுக்கு வந்து விட்டார். அது உண்மை. மீண்டும் இப்பொழுது நிலத்திற்கு பணம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அரசாங்கத்தில். பலவீனப்பட்டவன், தேவை உள்ளவன் அந்த பணத்தை வாங்கி விடுவான். இல்லை, இப்போ வக்ஃப் வாரியத்துக்கு தமிழக வெற்றிகளாக சொல்கிறாங்க, அந்த பணத்தை வாங்கி விடுவான். வாங்கி விட்டால் பிறகு விமான நிலையம் உறுதியாகிவிடும். அந்த வேலைகளெல்லாம் தொடங்கி விட்டார்கள். விஜய் போய் வந்த பிறகு வேகப்படுத்தி விட்டார்கள். நீ என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் போய் இந்த பணத்தை வாங்காதீர்கள், நமக்கு நஞ்சை நிலங்களை காப்பாற்ற வேண்டும், ஏரிகளை காப்பாற்ற வேண்டும், ஆகவே இந்த பணத்தை நீங்கள் வாங்க வேண்டாம், நாம் எல்லோரும் இணைந்து போராடுவோம் என்று சொல்லி மறுபடியும் அந்த மக்களை திரட்டி நீங்கள் போராடினால் சேலம் 8 வழிச்சாலை கைவிடப்பட்டது போல பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டு விடும்.
இதை என்னால் செய்ய முடியும், என்னையா என் பின்னால் வருவதற்கு கூட்டம் இல்லையே, இந்த பணமும் இல்லையே, இதுதான் எனக்கு அந்த சிந்தனை இருக்கிறது. என்ன செய்தால் அதை திரும்ப பெற முடியும் என்று எனக்கு சிந்தனை இருக்கிறது. செய்வதற்கு வசதியும் இல்லை. இங்கே நம்முடைய நாட்டில் விஜய் மாதிரி ஆட்களை பின்பற்றுவதற்கு காரணம் இல்லாமல் போவார்கள். மேற்று கட்சிகளிலே இருந்த கட்சிகளிலே இருந்தால்தான் துண்டு போட்டு வைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். நம்மை போல ஒரு நெறி சார்ந்த அரசியல் பேசுகின்றவர்கள் நிலை பெற முடியவில்லை இந்த மண்ணில். நீ ஆக அந்த பரந்தூரை நீ பெற்றுக் கொடுத்திருந்தால் நாடு நீ வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டாம், ஒரு கூட்டமும் பேச வேண்டாம். இந்த மனிதன் உரியதை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியவன் என்ற நம்பிக்கை ஏற்படும். பரந்தூருக்கு ஒரு நாள் போனால் திரும்ப விட்டு வந்து விட்டாய். இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு போகிறாய், அப்புறம் வேறொன்று நடத்துவது. இந்த திமுக செய்த வேலையை நீங்களும் செய்கிறீர்கள். எல்லாம் டோக்கன் பாலிடிக்ஸ். இல்லை, ஓட்டு வங்கி அரசியலுக்காக தான் விஜய் சிறுபான்மையினர் பிரச்சனை கையில் எடுக்கிறாருன்னு சொல்லி. இல்லை, ஓட்டு வங்கிக்காக நீ எடுப்பது சரிதான். பரந்தூரில் நீ ஓட்டு வங்கிக்காக அந்த பிரச்சனையை கடைசி வரை நின்று போராடினால் தமிழ்நாடு ஓட்டு வங்கியே உன் பக்கம் திரும்பிவிடும். பார்லிமெண்டேரியன் அவன் மக்களுக்கு நன்மை செய்வான், அது ஓட்டாக மாறி மக்களுக்கு ஓட்டாக வரும். இது நீ அதாவது நாம் நன்மை செய்வோம், அவர்கள் நன்றி கூறுவார்கள், அதனாலே நாம் வலிமை பெறுவோம் என்று இயற்கையாக நினைத்தாலும் சரி, இவன் ஓட்டு அவ்வளவுதான் போடுவேன், இவனுடைய ஓட்டை வாங்குவதற்கு இவனுடைய பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, நீ கச்சத்தீவை பெற்றுக் கொடு, ஆட்சியில் இருக்கிற போது பெற்றுக் கொடுத்திருந்தால் மீனவர்கள் உனக்கு தான் வாக்களித்திருப்பார்கள். நீ எல்லாம் ஏமாற்று நாடகம் தானே. ஆட்சியில் இருக்கிறபோது விட்டு மாற்றான ஆட்சி இருக்கிறபோது வெறும் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு பாரதிய சங்க ஆண்டு விழா தீர்மானம் மாதிரி நீ போட்டியனா என்ன பயன்? அதே மாதிரி நான் சொல்லுகிறேன், இந்த அரசியலைத்தான் திமுக செய்கிறது. விஜய் இந்த சனியனையே செய்து தொலைத்து என்ன பண்ண போகிறார்? போராட்டம் நடத்தட்டும். போராட்டத்தை திருப்பி வலியுறுத்தி அந்த கருத்துக்களை ஊன்றி மக்களை திரட்டி என்ன இந்த சட்டத்தை மாற்றியாக வேண்டும் என்கின்ற நிலைமையை உண்டாக்க வேண்டும். சும்மா இந்த டோக்கன் பாலிடிக்ஸ் நடத்துவதில் பயனே கிடையாது. ஏற்கனவே ஒரு விமர்சனங்கள் விஜயை நோக்கி வைக்கிறாங்க. திமுக என்னென்ன விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்களோ அதையெல்லாம் அப்படியே விஜய் செய்கிறாரு. இப்போ விஜய் பாஜகவினுடைய சாயலே தான் வெளியே வராரு அப்படின்றாங்கல்ல, அது உறுதிப்படுத்துகிற வகையில் இது இருக்கா? எனக்கு அப்படி தோணுது. பாஜக தெரியாது எனக்கு. பாஜக யாரையெல்லாம் உள்ளாளாக வைத்திருக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை சிறுபான்மையினுடைய வாக்கை விஜய் பிரிக்கட்டும் என்று நினைத்து விஜய் கட்சிக்கு உதவி செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது பாஜகவுக்கு சிறந்த தேர்தல் உத்தி தான். அதில் ஒன்றும், ஏனென்றால் இவர் சிறுபான்மையினருக்காக போராடுவது, கையில் எடுப்பது, தீர்மானம் போடுவது என்றிருந்து அவருடைய அந்த வாக்கு அதிமுகவுக்கு போக மாட்டேங்கிறது. பிஜேபியோடு சேர்ந்திருந்து அவர்கள் பழகிவிட்ட காரணத்தினாலும், வலுவாக அன்றைக்கு அதை கையில் எடுக்காத காரணத்தினாலும் அந்த வாக்கு வங்கி திரும்ப மாட்டேங்கிறது. இல்லாவிட்டால் எம்ஜிஆரோடு இருந்த வாக்கு வங்கி தான் அது. ஆகவே இந்த திமுக நம்பத்தக்கவர்கள் இல்லை. இவர்களுக்கு போய் வாக்களிப்பது என்பது நம்முடைய செந்தில் பாலாஜியை போல சிறையிலிருந்து வந்த பிறகு அவன் பணம் அடிக்கிறான் பாருங்கள். மிந்தி சாதாரணமாக ஜிஎஸ்டியில் அடித்தார்கள், இப்பொழுது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வரியே கட்டாமல் அடிக்கிறார்கள். அந்த வரி இவர்களுக்கு தான் வரும், அது அரசாங்கத்திற்கு வரும், ரோடு போடுவதற்கு. இது இவர்கள் வீட்டுக்கு போய்விடும். இப்போ சிறுபான்மை இந்த மாதிரி மக்களுக்கு புரியவில்லையே. அவன் அங்கிருந்து சிறையில் 1.5 ஆண்டுகள் இருந்துவிட்டு வந்த செந்தில் பாலாஜிக்கு அறிவியலை தைக்கவில்லையே. இந்த வேலையை செய்து தானே உள்ளே இருந்தோம், அப்புறம் மறுபடியும் இதே வேலையை செய்கிறோம். இதே வேலையை நீதான் சிறப்பாக செய்வாய் என்று நம்முடைய ஸ்டாலின் வரை கூப்பிட்டு அதே துறையை கொடுக்குறார். இவரும் அதே வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார். நீ மறுபடியும் உள்ளே போனால் நீங்களா வெளியே. சிறுபான்மையினர் ஓட்டை உடைப்பதற்காக தான் விஜய் இஸ்லாமியர்கள் பிரச்சனை கையில் எடுக்கிறான்னு சொல்ல வரீங்க? ஐயோ, நான் சொல்வது, ஒரு காரியத்தை நீ செய்து கொடுத்து அவருடைய வாக்கை பெறுவது என்பது இயல்பானது. நீங்கள் அதே ஒரு பெரிய குற்றம் போல், அதாவது பிள்ளை பெறுவதற்காகத்தான் உன் மணந்து கொண்டேன். ஆமாய்யா, பிள்ளை பெறுவதற்காக தான் மணந்து கொண்டேன். இப்போ என்ன வந்துடுச்சு? அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த சிந்தனை இருக்காது என்றாலும் பிள்ளை பெறுவது அதனுடைய இயல்பு, என்ன பை ப்ராடக்ட். அதனால் பிள்ளை பெறாதவனுக்கு தான் அந்த அனுமதியும். பிள்ளை புறக்கலையே என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், புறக்கலையே. திமுகவினுடைய இஸ்லாமிய ஓட்டு வங்கியை விஜய் உடைப்பாரா? உடைப்பார். என்னுடைய கருத்து உடைப்பார். அதுதான் இந்த போராட்டங்களெல்லாம் அறிவிக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் இளைஞர்கள் இந்த பக்கம் வருவார்கள். அதனால் இவனுக்கு இந்த ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு என்னையா கண்டோம் என்று நினைக்கின்றவர்களால் இந்த பக்கம் திரும்புவார்கள். வலிமையான கருத்து பிரச்சாரம் நடந்தால் இதை விஜய் நோக்கி அந்த வாக்கு வங்கி திரும்பும். அப்படி திரும்புவது என்பது அந்த பக்கம் சரியும். அதனால தான் இவரை கண்டு கொஞ்சம் பயப்படுகிறார்கள். இப்படி குறிவைத்து கொஞ்சம் மீனவர்கள்,
கொஞ்சம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் ஆதரவு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் அந்த வாக்கு வங்கி இவர்களுக்கு வரும். இந்த முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் போடுவார்கள். இப்படி வரும், கொஞ்சம் வரும். ஆனால் அவர் ஆட்சிக்கு வருகின்ற அளவு வராது. அவருக்கு ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புல அதிமுகவை தாண்டி விஜய் அவர்களுடைய செல்வாக்கு என்ன மாதிரி கருத்து கணிப்பு என்றால், செல்வாக்குள்ள முதலமைச்சர் வேட்பாளருக்கு செல்வாக்குள்ளவர்கள் யார் என்றால் நடிகர் அதிகமாக முக வசீகரம் உடையவர். அதனாலே அது இவர்களுக்கு இவ்வளவு வாக்கு வரும், அவர்களுக்கு அவ்வளவு வாக்கு வரும் என்று பிரிக்கப்பட்ட வாக்குகள் இல்லை. யார் முதலமைச்சருக்கு ஸ்டாலினை விட வசீகரமானவர் விஜய் என்று சொல்லியிருப்பான் ஒருவன். ஏனென்றால் ஸ்டாலினுடைய முகத்தை காட்டி வாக்கு பெற முடியாது. அந்த கட்சியினுடைய கட்டுமானத்தை வைத்துத்தான், அவர்கள் கையில் வைத்திருக்கிற பணத்தை வைத்துத்தான் அவர்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். நம்முடைய விஜய்க்கு முகம்தானே வசீகரம், பாப்புலாரிட்டி. அப்புறம் விஜயனுடைய பாப்புலாரிட்டியை இன்னொரு நடிகரை கொண்டு வந்து தான் அடிக்க வேண்டும். அதுக்கு தானே கமலை தயார் செய்கிறார்கள். அது எவ்வளவு முடியும் என்பது வேறு விஷயம். அதுக்கு பவன் கல்யாணி தயார் ஏதாவது செய்வார்கள். ஒருவனும் அவன் மட்டும் அவனுக்கு கூட்டம் கொடுக்கிறது நமக்கு கூடவில்லை. ஆகவே அவனுடைய கூட்டத்திற்கு இணையாக கூட்டம் கொடுக்கின்றவனை கொண்டு வந்து நிறுத்து என்று சொல்லி ஏதாவது செய்வார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலே ஆனால் பெரும்பாலும் நடிகர்கள், எனக்கு தெரிய எம்ஜிஆரை தவிர, என்டி ராமராவை தவிர ஒரு கருத்தை பிடித்து கொண்டு ஆட்சிக்கு வருகின்ற ஆற்றல் உடையவர்களாக அவர் 2 பேரும் ஒரே தடவை. மற்றவர்களெல்லாம் போராடிக்கிறாடி. விஜயகாந்தெல்லாம் போராடி 2வது தடவையில் எதிர்கட்சியாக வந்தார். அது மாதிரி அது ஒரு உட்காந்துருக்க. நான் அவர்கள் வாக்கு வங்கிக்காக பெற்றால் தப்பில்லை, தொண்டை செய்துவிட்டு வாக்கை பெறும். நான் அது தப்பென்றே சொல்லவில்லை. தொண்டு செய், தானாக அந்த வாக்கு உங்களுக்கு வர வேண்டும். இல்லை, திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பாஜகவை நோக்கி பெரிய அளவிலான எதிர்ப்பு தாவேகாவிடம் இல்லைன்னு சொல்கிறாங்களே. அது இருக்கும். கடுமையாக விமர்சிக்கவில்லை என்றுதான். ஆமாம், ஏதோ ஒன்று பேசுகிறார்கள். அவர் என்ன அரசியல் தெரிந்தவர். அஞ்சலை மாலை வைத்து கொண்டு என்னுடைய முன்னோடி என்று சொல்லிக்கொண்டு ஜாதி வாரியாக கட் அவுட் வைத்து வாக்கு பெறலாம் என்று அவருக்கு யோசனையை சொல்லணும். ஜாதி அரசியல் செய்வது திமுக ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. நீங்க தாவேக்காவே ஜாதி அரசியல் பண்ணுங்க. அதான் கட் அவுட்லாம் என்ன? நாட்டில் பெரிய சிந்தனையாளர்கள், அம்பேத்கர் படத்தை வைத்தது புரிகிறது, பெரியார் படத்தை வைத்து புரிகிறது. எப்பொழுதுமே பெரிய நம்முடைய ஃபோரன்னர்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று, பெரிய திங்கர்ஸாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் நினைப்பார்கள். அது அஞ்சலை அம்மாள் தியாகி, அதில் ஒன்றும் குற்றமில்லை. நம்முடைய நாச்சியார் அவரும் ரொம்ப பெரிய வீராங்கனை, அதில் ஒன்றும் குற்றமில்லை. நவீன அரசியல் சாசன அடிப்படையிலான அரசியலுக்கு இவர்களெல்லாம் எந்த விதத்தில் உதவுவார்கள்? அதனால இதெல்லாம் சும்மா அந்த ஜாதி வரும், இந்த ஜாதி வரும் என்று நினைக்கின்ற இந்த மலிவான மனப்பான்மை, இந்த போக்குக்குள் நீ ஆரம்பத்திலேயே நுழைத்து விட்டால் அப்புறம் எப்படி இதை விட்டு வெளியே வருவாய்? உனக்கு சிந்தனை புறாவும் இது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும். இல்லை, ஆதவர்ஜுனா பேசும்போது தமிழ்நாட்டில் சாதி அரசியலை உருவாக்கியதே திமுக தான் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் சாதி அரசியலை உருவாக்கிய சாதி அரசியல் கெட்டிப்பட்டது திமுகவினுடைய காலத்தில். சாதி அரசியல் இளங்கோடிகள் காலத்திலிருந்தே சாதி இருக்கிறது. அந்த சாதி ஜனநாயகம் என்று வந்துவிட்ட பிறகு சாதி மீது தான் இருக்கும், மதத்தின் மீது தான் இருக்கும். இங்கே மதம், பெருவாரியான மதம் இந்துக்களின் மதம் தான். ஆகவே ஜாதி வாரியாக பிளவுபட்டு இருக்கும். இது ஜாதிக்கெல்லாம் கட்சி தொடங்குகிறானே. பாமக ஒரு ஜாதி கட்சி, திருமாவளவன் ஒரு ஜாதி கட்சி, இனிமா நிறைய ஜாதி கட்சிகள் இருக்கின்றன. நேரடியாக ஜாதி கட்சிகள், அந்தந்த தலைவர்கள் தன் ஜாதியை இழுத்துக் கொள்வார்கள் என்பது வேறு. நேரடியாக ஜாதி கட்சிகளே இருக்கின்றன. ஒரு முறை கருணாநிதிக்கு கூட்டுச் சேருவதற்கு ஆள் கிடைக்கவில்லை. எத்தனாவது ஆண்டு என்று எனக்கு நினைவில்லை. கூட்டுச் சேருவதற்கு ஆள் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு ஜாதி சங்கமாக தன்னோடு கூட்டு சேர்ந்து கொண்டு விட்டார். நேரடியாக கேட்டார்கள் பத்திரிகை, இவர்கள் ரொம்ப புகழ்பெற்றது, எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் கேட்டார்கள், என்ன ஜாதி சங்கங்களை எல்லாம் கூட்டணியாக சேர்த்திருக்கிறீர்களே என்று. ஒருத்தனும் சேரவில்லை என்றால் அவனாவது 10 பேர் ஓட்டு போடட்டும் என்று கருதி சேர்த்தார். அது கருணாநிதி சொன்னார், ஜாதி என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. நான் புதிதாக அதை உண்டாக்கவில்லை, புதிதாக என்னோடு சேர்த்துக்கொள்ளவும் இல்லை. அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், இல்லை என்பது வேறு, அதை மறுக்க முடியாது என்று சொன்னார். இதான் அவர்கள். ஆனால் இவர்கள் எல்லோருமே ஜாதி வாரியாகத்தான் வேட்பாளர்களெல்லாம் போடுவார்கள். அதெல்லாம் ஒன்று. இந்த ஜாதியை நம்முடைய அரசியலால் திராவிட இயக்கம் ஜாதியை ஒழிக்கிறேன் என்று சொன்னது உண்மையில்லை. அதிகார அரசியலில் ஜாதி அவர்களால் கட்டிப்படுத்தப்பட்டது. இது கான்ட்ரரி தானே. அது அந்த இயக்கத்தினுடைய கொள்கைக்கு கான்ட்ரரி டு தட் பிரின்சிபல்ஸ். இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை மாநில தலைவரிலிருந்து மாற்றப்படலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. அதிமுக பாஜக கூட்டணி, அதனோட அண்ணாமலை மாற்றம், இந்த விஷயத்தை நீங்க அரசியல் பார்வையாளராக எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை
ஒரு மூல அரசியல் மூல பிஜேபி கிடையாது. மூலத்திலிருந்து வந்தவர்களே. மூலமறியேன் முடியும் முடிவறிவேன் ஞாலத்தில் நடக்கும் என்று ஒரு பெரிய பாட்டு இருக்கிறது. மூலமும் தெரியாது முடிவும் தெரியாது என்பது போல ஆர்எஸ்எஸ் தெரியாத தலைவர் அண்ணாமலை. ஒரு புதிய தலைமுறை ஒன்று உள்ளே நுழைந்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பில்லாத இலகணேசன், சிபி ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா இவர்களெல்லாம் மூலத்திலிருந்து வந்தவர்கள். எது இந்த கட்சியினுடைய கொள்கை என்று தெரிந்து அந்த கட்சியினுடைய அது பார்ப்பனிய மேலாண்மை. இந்து மேலாண்மை என்பது பார்ப்பனிய மேலாண்மை, இந்து மேலாண்மை என்பது சமஸ்கிருத மேலாண்மை. அதனால தான் தமிழ்நாட்டில் அந்த கோதுமை விளையாதது போல அவர்கள் விளைவதில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்று உருவாக்கியவர்கள் இவர்களைப் போல உள்ளவர்கள் தான். ஆனால் அதெல்லாம் தெரியாமல் மூலம் அறியேன் முடியும் முடிவறியேன் என்று சொல்வது போல அண்ணாமலைக்கு மூலமும் தெரியாது முடியும் தெரியாது. இவர் எங்கேயோ இருந்து பவர் பார்ட்டி, இட் இஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொல்லி பவர், அவருக்கு பவரை பற்றி தெரியும். ஆகவே அந்த பவரை நோக்கி ஈர்க்கப்பட்டவர் தான் நம்முடைய அண்ணாமலை. ஆனால் அவருக்கு ஒரு பரபரப்பும் சாதுரியமும் இருக்கிறது. ஆய்வு என்று பேசி தன்னையே தினந்தோறும் ஃபோக்கஸில் வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. தினந்தோறும் திமுகவை போட்டு வெளுப்பது, தினந்தோறும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது. 100 சேனல்களை அவர் கைக்குள்ளே வைத்திருந்தார் என்று சொல்கிறார்கள். பணம் அங்கிருந்து வந்தது. அதாவது இந்த கட்சியை எப்படியாவது எவ்வளவு வேண்டுமானாலும் நாங்கள் பணம் தருகிறோம் என்று டெல்லி பணம் அனுப்பியது. அந்த பணத்தை பெரிய அளவுக்கு சூறைவிட்டு இந்த கட்சி இருப்பதை உணர்த்தினார். இதற்கு எவ்வளவு 1000 கோடி செலவாயிருக்கிறது தெரியுமா? இந்த கட்சி இருப்பதாக அவர் உணர்த்துவதற்கு அவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் எந்த மூல கொள்கையும் பேச மாட்டார். திமுக எதிர்ப்பை சரியாக செய்வார். அவர் தன்னையும் பலப்படுத்திக் கொள்வார். அப்புறம் இந்த நாட்டிலே இந்த ஆர்எஸ்எஸ் கொள்கை தெரியாமல் ஒரு கூட்டம் ஆர்எஸ்எஸ்க்குள் வந்திருக்கிறது, பிஜேபிக்குள் வந்திருக்கிறது. அதனுடைய கொள்கை தெரியாது, அடிப்படை கொள்கை தெரியாது. அது காரணம் அண்ணாமலையா? அண்ணாமலை அவர் எப்படி வந்தாரோ அது மாதிரி அவர் ஒரு கூட்டத்தையே அதற்குள் கொண்டு வந்திருக்கிறார். அந்த கூட்டம் பவர் அங்கே இருக்கிறது. இங்கேயும் இந்த பவருக்கு வந்தால் we will be benefited என்று நினைப்பார்கள் இல்லையா? அந்த அடிப்படையில் வந்தவர்கள். அதுதான் இந்த சலசலப்பு. இல்லாவிட்டால் அவர்களுக்கு 2% ஓட்டு தான். இப்பொழுது 8% ஓட்டு அந்த கட்சிக்கு தனித்திருக்கும். அந்த 8% ஓட்டும் இதை வைத்து தான். அப்புறம் இந்த மைய அரசியல் அது தருகின்ற அதிகாரம்தான் நம்முடைய சின்னம்மா, நம்முடைய தினகரன், நம்முடைய ஓபிஎஸ் இவர்களெல்லாம் அதற்குள் வைத்திருப்பதற்கு காரணம். விளக்கை போட்டவுடன் வெட்டி அதில் தூக்கி அடிப்பது போல, விளக்கை சுற்றி அடிப்பது போல இவர்களுக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்கின்றன, பல பலவீனங்கள் இருக்கின்றன. இதன் காரணமாக இவர்கள் எப்பொழுதுமே பிஜேபிக்கு சார்பாக இருக்கிறார்கள். இவர்களை தங்களுடைய ஏஜெண்டுகளாக வைத்து கொண்டு அவர்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு அதிமுகவுக்குள் இவர்கள் 3 பேரையும் திணிப்பதற்கு நம்முடைய பாஜக இடைவிடாமல் முயல்கிறது. இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி இப்போ திமுகவுக்கு எதிராக உருவாகுனா இந்த கூட்டணியால் திமுக வீழ்த்திட முடியுமா? இல்லை, அதிமுக என்னதான் இருந்தாலும் பெரிய நிறுவன வலிமை அதற்கு இருக்கிறது. இவர் கட்சி மாதிரி இல்லை, விஜய் கட்சி மாதிரி இல்லை. 2வது அந்த அரசியலில் அவர்கள் பழக்கப்பட்டவர்கள். முதலமைச்சராக இருந்து ஒரு 4 ஆண்டு பழக்கப்பட்டிருக்கிறார். அதில் ஒரு காரியம் செஞ்சு இதில் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இந்த மெடிக்கல் காலேஜினுடைய கோட்டா, இந்த வன்னியர்களுக்கு கொடுத்த கோட்டா, இது மாதிரி காரியங்கள். 2வது இந்த குடிமராமத்து என்று ஒன்றை கொண்டு வந்தாங்க. ரொம்ப வியப்படைந்தேன். ஆகா, சோழ பேரரசு காலம் மாதிரி இது ரொம்ப பெரிதாக வளரப்போகிறது என்று நினைத்தேன். பூத்தினார் கொண்டார். அதுக்கப்புறம் அது பெரிதாக விரிவுபடுவதற்கு முன்னாலே ஆட்சி முடிந்து விட்டது. இல்லாவிட்டால் அந்த குடிமராமத்து அவருடைய முகத்தை அடையாளம் காட்டுகின்ற மாபெரும் திட்டமாக அது இருந்திருக்கும். குடியானவர்களுக்கு பெரும்பயன் விளைவித்திருக்கும். அவர் குடியானவர் என்கின்ற காரணத்தினால் அவருக்கு அதை சிந்திக்க தெரிந்தது. அது குடிமராமத்து மக்கள் தங்களாகவே தங்களுடைய வாய்க்கால்களை வெட்டி கொண்டார்கள், தங்களுடைய ஏரிகளை அதற்கு அரசு உதவி செய்தது. அரசு உதவி செய்யும். தங்களுடைய ஏரிகளை தாங்களே வெட்டி கொள்வார்கள், தங்களுடைய வாய்க்கால்களை தாங்களே உருவாக்கி கொள்வார்கள். நாங்கள் இப்போ அண்ணாமலை அது ஏனென்றால் அதிமுக, பாமக என்ன இன்னும் 1-2 கட்சிகள் அவர்களோடு சேரும். அந்த கிருஷ்ணசாமி போன்றவர்கள், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டி இவர்கள் போன்ற பாஜக கூட்டணி இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தொண்டர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தான் நான் பாஜக கூட்டணி வெளியே வந்தேன்னு சொன்னவர். இதை தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா?
அதாவது எல்லா நாளைக்கும் உள்ள அரசியலை ஒரு நாள்லேயே பேச முடியாது. காலம் மாறுகின்ற போது அரசியல் மாறும். காலம் மாறுகின்ற போது அரசியல் மாறும். என்ன, எதிரி யாரோ அதற்கு ஏற்ப அரசியல் நிலைகள் மாறும். அவனுடைய தீமைகள் மாற மாற இந்த சிபிஎம் பெரிய கொள்கையான கட்சி. எதுக்கு இந்த திமுக கட்சி இழுத்து கொண்டிருக்கிறேன்? தொழிலாளிகளுக்கு விரோதமான ஆள் இந்த ஸ்டாலின், சாம்சங்குக்கு தோழர். பேசுகிறதுக்கு வாய் இருக்கா? மாநாடு தான் போடுகிறார்களே தவிர செக்குலரிசம், அப்புறம் ஃபேசிஸ்ட், அது வழக்கமாக ஒரு மார்க்ஸ் காலத்துக்கு பிறகு கையாளப்பட்ட சொல்லுது ஃபேசிஸ்ட். இதான் பேசுகிறார். ஒரு புதிய செய்தி. சங்கராச்சாரி காலை கழுவி குடிப்பது போல் இந்த சாம்சங் போன்ற பெரிய நிறுவனங்களின் காலை கழுவி குடிக்கிற அரசு நம்முடைய திமுக அரசு. சங்கராச்சாரி காலை கழுவி குடிக்கிறானே, அது மாதிரி அது. அவனுக்கு அவனுடைய அறிவு அவ்வளோதான். இவர் தான் நம்முடைய பெரிய ஆள் நினைக்கிறார். அது மாதிரி அதில் நீ உன்னுடைய தொழிலாளர்கள் உரிமை பெறவில்லை என்றால் உன்னால் கேட்க முடியாது. தாழ்த்தப்பட்டவர்கள் தங்களுக்கான உரிமையை பெற முடியவில்லை, வேங்கவில்லை என்றாலும் திருமாவளவனால் கேட்க முடியாது. யாருக்காக இவர்கள் தோன்றினார்களோ அவர்களுடைய நன்மைகளை எல்லாம் கைவிட்டு விட்டு நாம் 4 பேர் எம்எல்ஏ ஆவது, 2 பேர் எம்பி ஆவது என்பதுதான் இவருடைய கொள்கையாக ஆகிவிட்ட அரசியல், கேடுகட்ட அரசியல். தமிழ்நாட்டில் எங்கும் கொள்கை இல்லை, எங்கும் நேர்மை இல்லை, எங்கும் எந்த ஒன்றுக்காகவும் போராடுகிற தன்மை இல்லை. இல்ல, தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை எதிர்பார்த்தாங்க. அது வராதோடைய வெளிப்பாடு தான் பாஜகவோட கூட்டணியா அதிமுக? இதுதான் நிலைமைகளுக்கு தகுந்தாற்போல் வருவார்கள். இயற்கையாக தனக்கே போதிய வலிமை இருந்தால் இதற்கு கூட்டிச்சேர வேண்டும். இந்த ஸ்டாலினுக்கே போதிய வலிமை இருந்தால் இதற்கு இவர்களெல்லாம் வைத்து கொள்ள வேண்டும். சுற்றி இவர்களுக்கு பாருங்கள், கட்சி தலைவருக்கும் பணம் கொடுக்குறாராம், அந்த கட்சிக்கும் கொடுக்குறாராம் ஸ்டாலின். இதை எங்கிட்ட ஒரு பெரிய ஆள் சொன்னார். கட்சி தலைவர்களுக்கும் பணம் கொடுக்குறாரு, கட்சிக்கும் பணம் கொடுக்குறாரு, அப்புறம் அவர்களுக்கு இடமும் கொடுக்குறாரு. இப்போ இருக்க 2 எம்பி எல்லாம் பண்ண அப்புறம் என்ன தான் பண்ண இவன்? அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த கட்சி வளரவே வளராது. என்னதான் இவர்கள் சொன்னாலும், நியோ கேபிட்டலிசம் என்றெல்லாம் பேசினாலும், இந்த கட்சி வளருவது என்பது போராட்டத்தின் மூலம். யாருக்காக நீ போராட போகிறாய்? யாருக்காக நீ இருக்க போகிறாய்? அப்புறம் அதில் என்ன காம்ப்ரமைஸ்? சாம்சங்குக்குள் நுழைந்து விட்டால் பிறகு கூட்டணி நாளைக்கு இந்த தொழிலாளி அவன் உரிய தன்மையை பெற வேண்டும். வேங்கவேலுக்கு நுழைந்து விட்டால் அவன் தன்னுடைய இழிவை நீக்கிக் கொள்ள வேண்டும். யாரும் செய்கிறார்களா? எந்த கட்சியாவது செய்கிறதா? ஒன்றும் கிடையாது. எல்லாரும் அதிகாரம் இல்லை, ஏதாவது பேசி அப்படியே பூச்சாண்டி காட்டி அதிகாரத்தை பெறுவது மட்டும்தான் குறிக்கோள். இல்லை, 2026 தேர்தல் டிவிகே வர்சஸ் டிஎம்கே மாறும் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசுறாங்க. இப்போ தமிழக அரசியல் தைரியமானவராக இருந்தாருன்னா, நான் சொல்றேன், அவருடைய பேச்சு பெருசா எடுபட்டிருக்கணும்னா 2000 நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு? 2024. 2026 திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகமாக, அதுக்கு பேர் என்ன? தமிழக வெற்றி கழகத்திற்கும் போட்டி. 29 மோடிக்கும் விஜய்க்கும் போட்டி. அப்படி 2 சேர்த்து சொல்லியிருக்கணும். இன்னும் தூக்கி சொல்லுவது தானே. அவர் என்ன இது? 2029 விஜய்க்கும் மோடிக்கும் யார் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்பொழுது தீர்மானிக்கும் நாடு. இப்பொழுது யார் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தீர்மானிக்கும் நாடு. இன்னும் சொல்லலாமல் அவன் இருக்க மாட்டான். அவன் பூரா இந்த மாதிரி. இங்கே பாருங்க, நான் அவருடைய கூட்டத்தில் அவர் பேசும்போதும் அந்த கூட்டத்தை கவனித்து கொண்டே இருந்தேன். என்ன, அவர் குரலை தூக்கணும்னா எந்திரிச்சு ஒரு கற்றுக்கிறாங்க. என்னையா இது குரலை தூக்குறதுன்னு இப்படி பழகி வச்சிருக்கலாமா? நம்முடைய அறிவுபூர்வமாக அவர்களை வளர்த்தால்தான் நாடு வெகு காலத்திற்கு கெட்டிப்பட்டிருக்கும். சரிங்க, சரி. நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.